எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 40 அடிக்கு 60 அடி அளவுக்கான ஒரு சைஸ்ல இருக்கு. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா, நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரியான ஒரு ரோடு தான் இது. ஸோ இந்த வீட்டோட பிளான், எலிவேஷன் எல்லாமே கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல இதோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 அடி அளவுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம், இந்த பக்கம் இதெல்லாம் வந்து 1 அடி அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. எப்போதுமே வீட சுத்தி ஹால் ரவுண்ட் ஸ்பேஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 அடி அளவுக்கான ஸ்பேஸோட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தான். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நார்மலான ஒரு கார்டன் ஸ்பேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான். ஸோ நான் கிரவுண்ட் ஃப்ளோர்த காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, நார்த் பை ரோடு இருக்கு. 40 அடி இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கார்டன் மாதிரியான ஏரியா. ஒரு 10 அடி அளவுக்கான கார்டன் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஒரு கார் பார்க்கிங். ஸோ கார வந்து பார்க் பண்ற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இருக்கு. அண்ட் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்டர் ஆகுற மாதிரி ஒரு 2 படிக்கட்டு என்டர் ஆகி போயி, இங்க ஒரு சின்னதான சிட் அவுட் மாதிரி இருக்கும். அண்ட் இங்க வந்து மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னர் மாதிரியான விண்டோங்க. கார்னர் டைப் விண்டோவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். லுக் வைஸ்லயும் சரி, அவுட்டர் லுக்லேயும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான விண்டோ தான் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹால். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா 27 அடிக்கு 32 அடி அளவுக்கான நல்லாவே ஸ்பேஸான ஒரு பெரிய லிவிங் ஹால். இந்த மாதிரியான சைஸான லிவிங் ஹாலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அதுக்கு மேலே உள்ள ராட்ஸாக இருக்கட்டும், பீமாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும் பிளான் பண்ணிக்கணும். அண்ட் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ லென்த்தியராக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துல மட்டும் தான் ஒரு சிங்கிள் கார் பார்க் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான் பிரகாரம் வந்து ஒரு புத்தர் சிலை வைக்கிற மாதிரியான ஒரு டிசைன். ஸோ புத்தர் வைக்கிற மாதிரியான டிசைன் கொடுத்து ஒரு ஃபவுண்டைன் டைப் மாதிரியான டிசைன் ஃபார்மேட் கொடுத்து இந்த இடத்த வந்து இன்னும் கூட அழகாக லுக் பண்ணுற மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் என்ட்ராய் பார்த்தோம்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் அண்ட் லிவிங் ஹால் நல்லாவே ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே 12க்கு 12 அடி இருக்குது. ஸோ எல் டைப் ஸ்லாப் மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி 4 அடி அளவுக்கான ஒரு யூட்டிலிட்டி அண்ட் இங்கேருந்து பேக் டோர் போகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸோடு இருக்கும். ஸோ இந்த இடத்துல சிங்க்கு கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல கேஸ் ஸ்டவ் கொடுத்துக்கலாம், இல்லை சிங்க்கை வந்து இந்த இடத்துல கூட ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் 12 அடிக்கு 15 அடி அளவுக்கான ஒரு பெட்ரூம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டாச்சான பாத்ரூம். ஸோ 3 அடி 8 இன்ச்சுக்கு 9 அடி அளவுக்கான ஒரு பாத்ரூம். அண்ட் நல்லா பெரிய லிவிங் ஹாலோட இருக்கிறனால இங்கே வந்து ஸ்டேர்கேஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் வேஸ்டேஜ் ஆகாமல் சிம்பிளாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டேர்கேஸ் 7 அடி அளவுக்கான, இங்கே ஒரு 3 அடி, இங்கே ஒரு 3 அடி அளவுக்கான சைஸில் இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான வீட்டோட ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட வியூ இது. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயுமே வந்து இந்த 10 அடி அந்த கார்டன் ஸ்பேஸை விட்டாச்சு. ஒரு ஜஸ்ட் 2 அடி மட்டும் எக்ஸ்டென்ஷன் வர மாதிரியான ஒரு காம்பினேஷனோட இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மேலே ஏறி வந்தோடனே இங்கே ஒரு ஹால் இருக்கும். நல்லா 26 அடிக்கு 19 அடி அளவுக்கான ஒரு ஹால் ஸ்பேஸோட இருக்கும். இங்கே படிக்கட்டு மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூம் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பெட்ரூம். அண்ட் இந்த பெட்ரூம் கூட ஒரு அட்டாச் பாத்ரூம். நல்லா ஒரு ஸ்பேஷியஸான இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் பண்ணுற மாதிரி வெட் அண்ட் ட்ரை ஏரியா பிளான் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் இது போக இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. அந்த பெட்ரூம்லேயே இங்கே வந்து ஒரு சின்னதான ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த பக்கத்துலேருந்துமே டோர் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து டோர் வந்து பால்கனிக்கான ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா. அந்த புத்தா இருந்துச்சு இல்லையா, கீழே வந்து புத்தா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த புத்தா ஏரியாவுக்கு மேலே வந்து நார்மலான ஒரு உட்டன் டைப்பு இல்லைனா பர்கோலா டைப் மாதிரி போட்டு கிளாஸ் டிசைன் ஃபாலோ பண்ணுற மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வியூ. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்டென்ஷனும் இந்த பால்கனியோட ஸ்பேஸும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டபுள் டைப் டோரோட காம்பினேஷனோட இருக்கும் ஃபுல்லாகவே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது செகண்ட் ஃப்ளோருக்கான ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஜஸ்ட் ஏறி வந்து இந்த இடத்துல லிவிங் ஹாலுக்கான ஸ்பேஸு அந்த மாதிரியான ஸ்பேஷியஸோடு இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு டெரஸ் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்குது இந்த ஏரியா. அண்ட் இந்த ஏரியா ஆஸ் யூஷுவலாக ஓப்பன் ரூஃப் மாதிரியான ஆப்ஷன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு பெட்ரூம் அண்ட் அது கூடயே ஒரு அட்டாச் பாத்ரூம்க்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு செகண்ட் ஃப்ளோரோட வியூ. வாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்லாவே 40 அடி லென்த்தில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால இன்னும் கூட நம்ம வந்து டிசைன் ஃபார்மேட்டை எவ்வளோ வேணாலும் அழகுபடுத்தி காட்டலாம். ஸோ ரோடு வியூவில் நம்மளுக்கு அதிகமாகவே தெரியும். ஸோ என்ட்ரு ஆகணுன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கார்டன் ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு செப்பரேட்டான ஸ்பேஸ் கொடுத்து சின்னதான சிட் அவுட் மாதிரியான ஆப்ஷனோடு இருக்குது. ரைட் சைடில் பார்க்கிங்கான ஆப்ஷன் தான் இருக்கும். அண்ட் கீழே நான் ரைட் சைட் கார்னரில் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் புத்தா ஸ்டாச்சு வைக்கிற மாதிரியான
டிசைன் ஃபார்மேட் பிளான் பண்ணியிருக்கனால ஒரு குட்டியான கார்டன் ஸ்பேஸ் மாதிரியும் இருக்கும். அண்ட் அந்த புத்தா சிலையோட பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் வியூவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த புத்தாக்கு பேக் சைடில் வந்து நல்லா வந்து நேச்சுரல் டைப் மாதிரியான ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபவுண்டைன் மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்டெப் மாதிரியான டிசைன் கொடுத்து அது மேலே புத்தா ஸ்டாச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டபுள் டைப் அந்த மாதிரி கார்னரில் வந்து விண்டோக்கான ஆப்ஷன் உட்டன் டைப் மாதிரியான ஒரு காம்பினேஷனோட கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே கவரப் ஆயிருக்கு. மேலே சீலிங்கும் சிம்பிளாக இல்லாமல் அதுலேயுமே வந்து ஒரு டைல் டிசைன் மாதிரியான காம்பினேஷன் கொடுத்தாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் வித் எஸ்எஸ் ரெயிலிங் காம்பினேஷனோட இருக்குது. லெஃப்ட் சைடில் நல்லா பெரிய பெரிய விண்டோக்கான ஆப்ஷன். அண்ட் இந்த இடத்துல அந்த பால்கனி ஸ்பேஸ் அண்ட் ரைட் சைடில் அந்த புத்தா இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் ஓப்பன் மாதிரி கொடுத்து கிளாஸ் மாதிரியான ஃபிக்ஸிங். அண்ட் டாப் டெரஸ்க்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அங்கங்கே சின்ன சின்னதான ஒரு ப்ரௌன் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் அண்ட் கிரே காம்பினேஷன் கொண்ட மாதிரியான ஒரு டைல்ஸ் டிசைன் ஃபார்மேட்டில் இருக்குது. பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஒயிட் கலர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பீச் கலர் காம்பினேஷனோட கம்ப்ளீட்டான இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ இருக்குது. ஸோ மேலேருந்து வியூ பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் இருக்கும். கீழேயுமே மேலேயுமே வந்து அந்த எல் டைப் மாதிரியான ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் தான் பிளான் பண்ணியிருக்கிறது. இந்த 40/60 வீட்டோட பிளான் எலிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான பிளான் டிசைன் எலிவேஷன் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.